வாங்க போயிட்டு சூரப்பழம் வந்து பறிக்கலாம். வெயில் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, கரெக்ட்டா இதுதான் வந்து சீசன் டைமா. அதனால சொல்லி இங்க வந்து கூட்டிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா, அத வந்து தேடி தேடி பார்க்குறோம். ஆனா செடி வந்து 1, 2 இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் கூட இல்ல. இன்னும் 1 வாரம் முன்னாடி வந்திருந்தா நம்மளுக்கு வந்து நெறைய வந்து பழம் வந்து பறிச்சிருக்கலாம். அது வந்து நல்லா வெயில்ல வந்து காஞ்சு கொட்டி போயிடுச்சு எல்லாம். இப்பயாவது நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்காவது இந்த செடிகள்லாம் இருக்கு. இன்னும் வந்து அடுத்த தலைமுறைக்குலாம் இந்த காடே வந்து இருக்குமா என்னன்னு வந்து தெரியல. முன்னெல்லாம் இந்த பக்கம் வந்தாலே மானு, மயிலுன்னு ஏதாவது ஒரு உயிரினம் வந்து நம்ம இந்த காட்டுல வந்து பாத்துடலாம். இப்பலாம் வந்தாவே அதிகமா குப்பைகள தான் வந்து பார்க்க முடியுது. ஏற்கனவே மயிலு, மானு எல்லாமே வந்து இப்பலாம் ஊருக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதோடைய உணவு தேடி. இது மாதிரி வந்து நம்ம குப்பைகள வந்து போட்டா சுத்தமா காடே இல்லாத போயிரும். அது மட்டும் இல்ல அந்த உயிரினம் எல்லாமே வந்து அழிஞ்சிரும். இதுதான் சூரப்பழம்னு சொன்னாரே, அதுல வந்து முள்ளு இருக்குன்னு சொன்னாரா, நான் பாட்டு நேரா போய் அத பறிக்கிறேன்னு சொல்லிட்டு முள்ளு குத்திக்கிச்சு. இல்ல இல்ல நான் தான் போய் முள்ளுல கை வச்சுட்டேன். மனுஷன் எந்த சண்டைய மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பழி வாங்கிட்டாருன்னு தெரியல. அந்த செடிக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா புள்ளையாருக்கு கண்ணு வைப்பாங்கல்ல, அந்த செடி வந்து இருந்தது. நாங்க வந்து அந்த செடிய வந்து புள்ளையார் கண்ணு செடின்னு தான் நாங்க சொல்லுவோம். என்ன செடி பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பறிச்சுட்டு அங்கிருந்து வரங்காட்டி என் ஷாலு துண்டு துண்டா போயிடும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல என் ஷாலுக்குமே வந்து நல்ல முள்ளு குத்திடுச்சு. எதை நினைச்சாலும் இந்த பிரபஞ்சம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா. நான் இதெல்லாம் வந்து பறிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாம்பு இருக்கும், நான் இறங்கவே மாட்டேன்னு சொன்னேன். போய் பற ஒன்னும் இருக்காது, நீ இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா பாம்பு அப்படிதான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தா பாம்பும் வந்துருச்சு. அடுத்ததா சூப்பரான வீடியோல பாக்குறேன்.